வணக்கம் நண்பர்களே. சற்றுமுன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக பெறப்பட்ட விண்ணப்பங்கள் மீது கள ஆய்வு நடந்து வரும் நிலையில் யாருக்கெல்லாம் ரூபாய் 1000 கிடைக்காது என்பது குறித்த மிக மிக முக்கிய தகவல் வெளியாகி உள்ளன. அதாவது தமிழ்நாட்டில் அரசு துறை சேவைகள் மற்றும் திட்டங்கள் ஆகியவற்றை பொதுமக்களின் வீடுகளுக்கே சென்று வழங்கும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை கடந்த ஜூலை 15ஆம் தேதி முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த முகாம் தமிழகம் முழுவதும் 38 மாவட்டங்களில் நடைபெற்று வருகின்றது. அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலும் முகாம் நடைபெறும் தேதி மற்றும் இடம் குறித்த விவரங்களை இந்த ஒரு இணையதளம் மூலம் பொதுமக்கள் அறிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இந்த புதிய திட்டத்தின் மூலம் ஊரக பகுதிகளில் 15 துறைகளின் 46 சேவைகளும், நகர்ப்புற பகுதியில் 13 துறைகளின் 43 சேவைகளும் வழங்கப்பட்டு வருகிறது. மகளிர் உரிமை தொகை, குடிநீர் இணைப்பு, பிறப்பு இறப்பு சான்றிதழ், வருமானம், இருப்பிடச் சான்றிதழ், வீட்டுமனை பட்டா, மின் கட்டண பெயர் மாற்றம், முதியோர் உதவித்தொகை உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட திட்டங்களை பெறலாம் என அரசு தெரிவித்து உள்ளது. இந்த முகாமில் அளிக்கப்படும் மனுக்கள் மீது வெறும் 45 நாட்களில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு தரப்பில் கூறப்பட்டு உள்ளது. அந்த வகையில் ரூபாய் 1000 உரிமை தொகை கிடைக்காதவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பிக்க அரசு அறிவுறுத்தி இருந்தது. இந்த நிலையில் தற்போது சட்டசபை கூட்டத்தொடர் நடந்தது. அதில் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்த கேள்விகளுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பதில் அளிக்கையில், கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தில் கடந்த 26 மாதங்களாக 1,14,00,000 பெண்களுக்கு 30,000 கோடி ரூபாய் வழங்கப்பட்டு உள்ளது. பெண்கள் ஒவ்வொருவருக்கும் இதுவரை தலா ரூபாய் 26,000 வழங்கப்பட்டு உள்ளது. இந்த திட்டத்தில் கூடுதலாக பெண்கள் பயனடைய வேண்டும் என்பதால் சில விதிகளை முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தளர்த்தியுள்ளார். உதாரணமாக, அரசு மானியத்தில் 4 சக்கர வாகனம் வைத்திருக்கும் குடும்பங்கள், முதியோர் உதவித்தொகை பெறும் குடும்பங்கள் ஆகியவற்றில் விதிகளை பூர்த்தி செய்யும் பெண்களுக்கு உரிமை தொகை சேர்த்து வழங்கப்படும் என்று அறிவித்து உள்ளார். உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் நவம்பர் 15ஆம் தேதி வரை 10,000 முகாம்கள் நடத்தப்படும். அதாவது அந்த வகையில் தற்போது அக்டோபர் 15ஆம் தேதி வரை 9,055 முகாம்கள் நடந்துள்ளது. இதில் உரிமை தொகை கேட்டு 28 லட்சம் பெண்கள் விண்ணப்பம் செய்துள்ளனர். இந்த விண்ணப்பங்கள் வருவாய்த்துறை மூலம் கள ஆய்வு செய்யப்பட்டு உள்ளன. இந்த பணிகள் நவம்பர் 30ஆம் தேதிக்குள் முடிவடையும். அதற்கு பிறகு தகுதியான பெண்களுக்கு டிசம்பர் 15ஆம் தேதி முதல் மகளிர் உரிமை தொகையானது வழங்கப்படும் என உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூறியிருந்தார். இந்த நிலையில் கள ஆய்வை அரசு தீவிரப்படுத்தி உள்ளதால் குடும்பத்தின் ஆண்டு வருமானத்தை மறைத்து விண்ணப்பித்தவர்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். மேலும் அண்மையில் அரசு பணியில் சேர்ந்தவர்களின் குடும்பத்தினர் விண்ணப்பித்திருந்தால் அவர்களுக்கு ரூபாய் 1000 கிடைக்காது. விண்ணப்பித்தவர்களின் ரேஷன் கார்டில் சரியான முகவரி இல்லை என்றாலும் ரூபாய் 1000 உரிமை தொகை கிடைக்காது என தகவல்கள் வெளியாகி உள்ளன. அதேபோல கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் உரிமை தொகை ரூபாய் 1000 கேட்டு விண்ணப்பிக்கும் போது சில தவறுகளை நீங்கள் செய்தால் உங்களுக்கு ₹1 கூட பணம் கிடைக்காது என்பதை தயவு செய்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கும் போது ஆதார் கார்டு, வங்கி கணக்கு அட்டை நகல் மற்றும் மொபைல் எண் மிகவும் முக்கியமானதாகும். இதில் ஏதாவது ஒன்று தவறுதலாக இருந்தாலும் மகளிர் உரிமை தொகை கிடைப்பதில் பெரும் சிக்கல் ஏற்படும். ஆதார் எண் குளறுபடியால் மகளிர் உரிமை தொகை உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு வரவு வைக்கப்பட்டது. தமிழகத்தைச் சேர்ந்த பெண்ணின் ஆதார் எண் அடிப்படையில் வங்கி கணக்கு திறக்கப்பட்டதால் அவருக்கு உரிமை தொகை வரவு வைக்கப்பட்டது. எனவே விண்ணப்பிக்கும் போது ஆதார் மற்றும் வங்கி கணக்கு விவரங்களை முழுமையாக சரிபார்த்து விண்ணப்பிக்க வேண்டும். அதாவது மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கும் போது ஆதார் மற்றும் வங்கி கணக்கை சரிபார்த்து கொடுக்கவில்லை என்றால், அதாவது ஒருவேளை தவறுதலாக கொடுத்தால் உங்கள் மொபைலுக்கு பணம் வந்துவிட்டதாக மெசேஜ் வரும். ஆனால் பணம் உங்கள் அக்கவுண்டில் ₹1 கூட வராது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதற்கிடையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் பணிகள் நடப்பதில் பெரும் சிக்கல்கள் ஏற்பட்டு உள்ளதால் பல அலுவலகங்களுக்கு மக்கள் அலைந்து வருகின்றனர். மக்களின் கோரிக்கைகளை அவர்கள் வசிக்கும் பகுதிகளிலேயே உடனடி தீர்வு காண்பதற்காக உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களை அரசு நடத்தி வருகிறது. அதாவது இம்முகாம்கள் நடத்துவதில் பல நன்மைகள் இருந்தாலும் இதை நடத்தும் நகராட்சிகள், ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் மற்றும் பிற துறைகள் சேர்ந்த அலுவலர்கள் முகாம்கள் நடக்கும்போது கலந்து கொள்ள செல்வதால்
அலுவலகங்களில் தினசரி பணிகள் செய்ய முடியாமல் போகிறது. அலுவலகத்தில் வந்து முடிக்க வேண்டிய பணிகளுக்காக மக்கள் வந்து சென்று அலைய வேண்டிய நிலை ஏற்பட்டு உள்ளது. 3-4 முகாம்கள் நடைபெறுவதால் அலுவலர்களின் கவனம் முழுவதும் இதில் இருப்பதால் அலுவலகத்திற்கு வந்து செல்ல முடியவில்லை. தீபாவளி பண்டிகை என்பதால் ஒன்றிய அலுவலகங்களின் ஒப்பந்ததாரர்கள் முடித்த பணிகளுக்கு பில் தொகை மற்றும் பணிகளுக்கு கட்டிய டெபாசிட் தொகையை திரும்ப பெறவும் நடையாய் நடக்கின்றனர். அரசு பணம் ஒதுக்கினால் பில் பாஸ் செய்யப்படும் என அதிகாரிகள் கூறினாலும் டெபாசிட் தொகையை திரும்ப வழங்குவதிலும் தாமதம் ஏற்படுவதாக ஒப்பந்ததாரர்கள் புலம்புகின்றனர். ஊராட்சிகளில் பொதுமக்கள் தங்கள் தினசரி கோரிக்கைகளுக்காக அலுவலகங்களுக்கு நடையாய் நடக்கின்றனர். மாவட்ட நிர்வாகம் கூடுதல் பணியாளர்களை நியமித்து முகாம் பணிகளை கவனிக்கவும் தினசரி அலுவலக பணிகள் நடக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டு உள்ளது. இதற்கிடையில் 3.45 லட்சம் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தீபாவளி பரிசு தொகுப்பு வழங்க உள்ளதாக முதல்வர் அறிவித்து உள்ளார். அதாவது இந்தியா முழுவதும் மிகவும் பிரபலமான பண்டிகையில் ஒன்று தீபாவளிதான். இப்பண்டிகை இந்திய நாட்டில் மட்டும் இன்றி இலங்கை, சிங்கப்பூர் உட்பட பல நாடுகளிலும் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இப்பண்டிகையானது வாழ்க்கையின் இருளை நீக்கி ஒளியை கொடுக்கும் வகையில் கொண்டாடப்படுகிறது. புதுச்சேரியில் 3.45 லட்சம் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தீபாவளி பரிசு தொகுப்பு வழங்க உள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்து உள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சர்க்கரை, சமையல் எண்ணெய் உட்பட 5 பொருட்கள் அடங்கிய இலவச பரிசு தொகுப்பினை வழங்க முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட்டு உள்ளார். புதுச்சேரியில் நீண்ட காலமாக மூடப்பட்டிருந்த ரேஷன் கடைகள் கடந்த ஆண்டு தீபாவளிக்கு முன்பு திறக்கப்பட்டு அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் இலவச அரிசி வழங்கப்பட்டது. மஞ்சள் நிற ரேஷன் கார்டுகளுக்கு 10 கிலோவும், சிவப்பு நிற ரேஷன் கார்டுகளுக்கு 20 கிலோ அரிசியும் வழங்கப்படும் எனவும், வழக்கமாக தீபாவளி பண்டிகையின் போது சர்க்கரையோடு நின்றுவிடும். ஆனால் இந்த ஆண்டு 585 ரூபாய் மதிப்புள்ள உணவுப் பொருட்கள் அடங்கிய சிறப்பு தொகுப்பு வழங்கப்படும் என அறிவித்தார். அதன்படி கடந்த அக்டோபர் 17ஆம் தேதி அன்று அனைத்து ரேஷன் கடைகளிலும் தீபாவளி பொருட்கள் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படிப்பட்ட மிக மிக முக்கியமான தகவல்கள் எல்லாம் ஒருபுறம் இருக்க, நமது தமிழ்நாட்டில் தீபாவளி பண்டிகைக்கு அரசு எத்தனை நாட்கள் அரசு விடுமுறையை அறிவித்து உள்ளது என்ற மிக முக்கிய தகவல் கிடைத்துள்ளது. அதாவது நாளை கொண்டாட இருக்கும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு லட்சக்கணக்கான மக்கள் சொந்த ஊருக்கு பயணத்தை மேற்கொண்டு உள்ளனர். இதனால் சென்னை, திருச்சி, ஒசூர், கோவை உள்ளிட்ட நகரங்களில் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு உள்ளது. திங்கட்கிழமை தீபாவளி பண்டிகையை முடித்துவிட்டு மீண்டும் செவ்வாய்க்கிழமை திரும்பும் சூழல் இருப்பதால் தீபாவளிக்கு சொந்த ஊருக்கு சென்ற பொதுமக்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் நலன் கருதி அடுத்த நாள் அக்டோபர் 21ஆம் தேதியும் பொது விடுமுறை அளிக்க வேண்டும் என பலர் கோரிக்கை விடுத்து வந்தனர். கடந்த சில ஆண்டுகளாக பொதுமக்களின் இந்த கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசு தீபாவளிக்கு மறுநாள் விடுமுறை அறிவிப்பதை வழக்கமாக கொண்டுள்ள நிலையில் நடப்பாண்டும் விடுமுறை அளிக்க வேண்டும் என தலைமை செயலக சங்கம் கோரிக்கை விடுத்திருந்தது. இந்நிலையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள், பள்ளி, கல்லூரிகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு தீபாவளிக்கு அடுத்த நாளான செவ்வாய்க்கிழமை, அதாவது அக்டோபர் 21, 2025 அன்று விடுமுறை என தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்து உள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமது சொந்த ஊர்களுக்கு சென்று திரும்பும் மாணவர்கள், அவர்தம் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் ஆகியோரின் நலனை கருத்தில் கொண்டு வருகிற அக்டோபர் 21ஆம் தேதி விடுமுறை அறிவிக்கப்பட்டிருப்பதாக அரசு தெளிவாக தெரிவித்து உள்ளது. அதாவது 21ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கவும், அந்த விடுமுறை தினத்தை ஈடு செய்யும் வகையில் வருகிற 25/10/2025 அன்று பணி நாளாக அறிவித்து தமிழ்நாடு அரசு அதிரடியாக உத்தரவிட்டு உள்ளது. எனவே சனி, ஞாயிறு, தீபாவளி தினமான திங்கட்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை என தொடர்ச்சியாக 4 நாட்கள் தீபாவளிக்கு விடுமுறை கிடைத்துள்ளது பொதுமக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே.